ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி எதுக்கு ஸ்கெட்ச பெரம்பூர்ல போட்டாருன்றது தான். நார்மலாவே வட சென்னைன்றது ஒரு திமுகவோட கோட்டை. அது இன்னைக்கு இல்ல, 50 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிவிகே தளபதி விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்ற மாதிரி நேருக்கு நேர் நின்றுருக்காரு. எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கோ அந்த இடத்துல வந்து உங்களை அசைச்சு காமிக்கிறேன்ட்டு கெத்தா நின்றுருக்காரு. கடந்த 50 வருஷத்துல டிஎம்கேவை அடிச்சுக்க ஆளே கிடையாது வட சென்னையில. ஆனா எதுக்கு நிக்கிறாருன்ட்டு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நம்ம ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டாண்ட், ஏசி நூலகம் அப்படின்ட்டு மாடரேட்டா இன்னைக்கு இருக்கிற ஹை கிளாஸ் லெவல்ல எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே நீங்க அது பக்கத்துல இருக்க பெரம்பூருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. என்ன ஸ்டேஜஸ்ல எப்படி இருந்துச்சோ பெரம்பூர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி தான் தளபதி டைரக்ட் டு டைரக்டா நின்றுருக்காரு. இந்த மாதிரி தைரியம் கண்டிப்பா யாருக்கும் வரும்ட்டு யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு டேரிங்கா நின்றுருக்காரு பெரம்பூர்ல வந்து. அது மட்டும் இல்ல, வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா நிக்கிறாரு, டி நகர்ல குஸ்தி ஆனந்த் நிக்கிறாரு. அதே மாதிரி அவரோட மெயினான கேண்டிடேட்ஸ் எல்லாமே சென்னையை சுத்தி தான் நிக்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு கை பாத்துடலாம்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரோட முக்கியமான ஆளுங்களை சென்னைக்குள்ளேயே வச்சு சென்னையிலேயே போட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம பேச்சுக்கு டிஎம்கே விஸ் டிவிகேன்னு சொல்லாம பண்ணியும் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. என்னடா இவன் குளத்தூருக்கும் பெரம்பூருக்கும் வெறும் 5 கிலோமீட்டர் தானே வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் இருந்துற போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும் என்ன வித்தியாசம்னு. பெரம்பூர்ல ஒரு அடிப்படை வசதி கூட சரியா இருக்காது. அதே நீங்க குளத்தூர்ல பாத்தீங்கன்னா அடிப்படைக்கு மேல, அதுக்கும் மேலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம். அது இல்லாம தளபதிக்கு மெயின் சப்போர்ட் 2K கிட்ஸ். இன்றைய இளைஞர்களோட ஓட்டு வந்து கண்டிப்பா தளபதிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெரியவங்களோட ஓட்டம் பாதி சரிஞ்சிச்சுன்னா 60% கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்னதான் இவங்க கோட்டையா இருந்தாலும் மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த மோதலை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, இல்லைன்னா அவங்க கொடுக்குற மோதலை இவர் எப்படி சமாளிக்க போறாருன்றது தான் இந்த எலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை, விறுவிறுப்பான எலெக்ஷனை யாரும் இது வரைக்கும் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. டைரக்ட் டு டைரக்டா நிக்கிறதுக்கும் தில்லு வேணும், அதே மாதிரி அதை சொல்றதுக்கும் தில்லு வேணும். அந்த மாதிரி ஒரு கட்சியா இன்னைக்கு டிவிகே எழுந்து நிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரம்பூர் மக்களே? உங்க ஓட்டு டிவிகேக்கா டிஎம்கேக்கா? ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். டிவிகே தலைவர் விஜய் நினைச்சிருந்தா எங்கேயாவது ஈஸியான இடமா போய் நின்று ஜாலியா ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம். அது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அவருக்கு சவால் ரொம்ப பிடிக்குதுன்ட்டு இதுலயே தெரியும். 2000 லைட்ல இருந்து வேலைச்சேரி வரைக்கும் ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. அத்தனை இடத்துலயும் களத்துல இறக்கி இருக்காரு. பார்ப்போம் இந்த எலெக்ஷன் ஏப்ரல் 23 எப்படி இருக்க போகுதுன்ட்டு. See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.